நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது காளான் குழம்பு. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் தான். அரைக்கிறதுக்கு தனியாக, தாளிக்கிறதுக்கு தனியாக. அரைக்கிறதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம், தேங்காய், வரமிளகாய், சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கணும் தனியாக. அதாவது வதக்கிட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி தாளித்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது காளான் குழம்பு. காளான் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பாக்கெட் காளான் வாங்கியிருக்கேன், 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இந்த வெங்காயம், தக்காளி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஏலக்காய், ஒரு மொக்கு, பட்டை, லவங்கம், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, அரைக்கிறதுக்கு தனியாக இருக்குது. காளான் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் வந்து என்னென்னா: 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 25 சின்ன வெங்காயம், அதாவது சின்னதாக இருந்தாவே போதும், 2 வரமிளகாய். இது வந்து நம்ம ஃபுல்லாக அதாவது நல்லா வதக்கிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் 2 வரமிளகாய், சின்ன வெங்காயம். நம்ம வந்து கிரேவி வந்து என்னென்னா இது கொஞ்சம் திக்காகிறதுக்காக தான் பண்ணுறோம். இதுலேயே நம்ம ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், அதாவது ஸ்டார் முக்கை வந்து இதையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி அரைச்சிக்கலாம். ஏன்னா அந்த மசாலா வாசம் நல்லாயிருக்கும். ஒரு கிராம்பு. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து நம்ம வெங்காயத்து கூடயும் போட்டுக்கலாம், இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து தேங்காய். இது வந்து லைட்டாக வந்து நம்ம வறுத்துட்டோம்னா குழம்பு வந்து நம்ம வெளியில் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நான் தேங்காயும் லைட்டாக வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம மண் பாத்திரம் வச்சுட்டோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம். இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள் போட்டாச்சு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. ஒரு சிலர் வந்து சிக்கன் மசாலா இருந்ததுனால ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். செக் பண்ணிவிட்டு வேணால் இன்னும் போட்டுக்கலாம். இப்போ வந்து அன்னாச்சி மொக்கு, அதாவது ஸ்டார் மொக்கு,
லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதையும் நம்ம இப்போ போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். தேவைன்னா ஊற்றிக்கலாம், இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த கிரேவி வேணும்னா நீங்கள் சப்பாத்திக்கு மட்டும் வச்சுக்கலாம். அதாவது தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் அரைக்கலைன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நம்ம இது வந்து என்னென்னா சப்பாத்தி சாதம் ரெண்டுக்குமே சேர்த்துறதுனால நான் சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சுதுன்னா காளான் குழம்பு ரெடி ஆயிரும். இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, ஆயில் நல்லா மேலே வந்து இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் காளான் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.